எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. என்னடா பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நன்றியோட ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டேன். ஆமாம், உண்மையாகவே நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இந்த ஆகஸ்ட் மிட்ல தான் வந்து இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் சீரியஸ்லி நான் இந்த அளவுக்கு இந்த பாட்காஸ்ட் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. ஸ்பாட்டிஃபை Wrapped அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்டிஃபைல விட்டுருக்காங்க. ஸோ ஸ்பாட்டிஃபைல Wrapped வந்து எவரி பர்சனுக்கு நீங்கள் எந்த மியூசிக் அதிகமாக கேட்குறீங்க, எந்த சாங் அதிகமாக கேட்குறீங்க, எந்த மியூசிக் டைரக்டரோட சாங் அதிகமாக கேட்குறீங்கன்னு வர்ற மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து ஸ்பாட்டிஃபை Wrapped வரும். ஸோ அதே மாதிரி நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டுக்கு Wrapped வந்துருக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த Wrapped பார்த்தோன்னே நான் ரொம்ப 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 ஹாப்பி ஆகிட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யார் இந்த எல்லாரும்னா என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட்டை வழக்கமாக ரெகுலராக ஒரு எபிசோட் கூட விடாமல் கேட்குற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்போ அடிக்கடி வந்து கேட்டு போகிற எங்களுக்குலாம் தேங்க்ஸ் இல்லைன்னு கேட்டால் உங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஆனால் ஒவ்வொரு எபிசோட் விட்டு விட்டு கேட்காதீங்க, கண்டினியூஸாக எல்லா எபிசோடும் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஸ்பாட்டிஃபை Wrappedலேருந்து ஒரு சில விஷயம்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டை மொத்தமாக 7 கண்ட்ரிலேருந்து கேட்குறாங்க. நான் என்னோட பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஒருத்தர் 2 பேர் கேட்பாங்களா, எனக்கு பேச தெரியுமா, எனக்கு பேச வருமானு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இப்போ என்னோட பாட்காஸ்ட்டை 7 கண்ட்ரிலேருந்து கேட்குறாங்க. இந்தியாவை தாண்டி நம்மளோட பாட்காஸ்ட் 6 கண்ட்ரியில் கேட்குறாங்க. நிறைய கிரியேட்டர் சொல்லலாம் என்னோட பாட்காஸ்ட் 50 கண்ட்ரியில் கேட்குறாங்க, 60 கண்ட்ரியில் கேட்குறாங்கன்னு. எனக்கு 7 கண்ட்ரிங்கிறது ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருக்குது, ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட பாட்காஸ்ட்டில் டாப் 10ல் 112 ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, டாப் 5ல் 100 ஃபேன்ஸ் இருக்காங்க. டாப் பாட்காஸ்ட், அதாவது என்னோட பாட்காஸ்ட் 65 பேருக்கு ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த 65 பேர் நீங்கள் எங்கே இருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு நான் என்ன நல்லது பண்ண போகிறேன்னு தெரியல. நீங்கள் வந்து என்னோட பாட்காஸ்ட்டை விரும்பி கேட்டிருக்கீங்க. அந்த 65 பேர் நீங்கள் யார் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அந்த 65 பேரில் யாராவது ஒரு 5 பேராச்சும் வந்து சொல்லுங்கள் உங்களில் யாருக்கு என்னோட பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு. அப்புறம் நான் டாப் 5 டாப் 10ல் வந்த எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நம்மளோட பாட்காஸ்ட் அப்படி கொஞ்சமாக கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது. அது கண்டிப்பாக ரெகுலராக கேட்குற நீங்கள் தான் ஒரு முக்கியமான ரீசன். ரெகுலராக கேட்காம நீங்கள் இருக்கிறீங்க, அப்பப்போ வந்து கேட்குறீங்கன்னா வீக்லி 2 பாட்காஸ்ட் தாங்க போடுறேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும், உங்கள் மைண்டும் காமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட்டிஃபை Wrapped பார்த்தோன்னே கண்டிப்பாக இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதான் ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி அந்த இன்ட்ரோ போட்டுருங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. அப்புறம் எனக்கு என்னப்பா என்ன பேச போற அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இன்ட்ரோ போட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷத்தில் மறந்துட்டேன். அடுத்து என்ன பேச அப்படின்னு மறந்துட்டேன். அப்படின்னா இல்லை, இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு டாபிக் கூட வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன். ஸ்கூல் படிக்கும் போது இந்த NSS அப்புறம் NCC இதே மாதிரி ஸ்கூலில் நிறைய சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. மேக்ஸிமம் எல்லாரோட ஸ்கூல்லையும் அப்போ இருந்துச்சு, இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அப்போ எல்லாரோட ஸ்கூல்லையும் இருக்கும்போது NSS NCCன்னு இருக்குமா. நான் அதில் NSS டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன் ஒரு 6th 7th படிக்கும் போது. ஆனால் ஸ்கூல்ல NCC தான் கெத்து, NCC தான் மாஸ் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும். ஸோ என் கூட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்ன பண்ணிட்டாங்க, NCC போயிட்டாங்க. நான் மட்டும் NSS வந்துட்டேன். ஏன்னா எனக்கு NSS யூனிஃபார்ம் கொஞ்சம் பிடிக்கும். அது ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல, அந்த நேவி மாதிரி, நேவி ப்ளூ கலர்ல, நேவி மாதிரி அழகா இருக்கும். NCC யூனிஃபார்ம் வந்து காக்கி கலர்ல போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும். NSS யூனிஃபார்ம் ப்ளூ கலர் நேவி மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு NSS யூனிஃபார்ம்ஸ் பிடிச்சதுனால நான் வந்து NSSல போய் சேர்ந்துட்டேன். பட் உண்மையாவே என் ஸ்கூல்ல இருந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் நான் எதுக்கு NSSல போய் சேர்ந்தேன் அப்படின்னு. ஓகே பேக் டு த டாபிக். அப்புறம் ஒரு நாள் எங்க எல்லாரோட கையிலையும் நிறைய சீட்ஸ் கொடுத்தாங்க, அதாவது விதைகள் கொடுத்தாங்க. இந்த விதையை நீங்க மண்ணில் போடணும், மண்ணில் போட்டு மரம் வளர்க்கணும், வளர்ந்தப்புறம் அடுத்த பக்கத்துல இன்னொரு மரம் வைக்கணும், இன்னொரு செடி வைக்கணும், இன்னொரு விதை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல யார் நிறைய விதை வைக்கிறாங்க, யாரோட மரம் நல்ல பெருசா வளருது, யாருடைய மரம் அந்த சுகாதாரத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என் கையில ஒரு 5 விதை இருந்துச்சு. இந்த பாதாம் மரம்னு ஒன்று சொல்லுவாங்க, நீங்க சின்ன வயசுல இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட இலை நல்ல பெரிய இலையா இருக்கும். அதுல இருந்து நல்ல அந்த பாதாம் மாதிரி நல்ல பெருசா உருண்டையா வந்து மரத்துல இருந்து கீழே விழும். எனக்கு அந்த பாதாம் மரம் ரொம்ப பிடிக்கும். நான் நினைச்சேன் அந்த பாதாம் மரம் நான் வைக்கணும், நான் வைக்கிற விதை அந்த பாதாம் மரமா இருக்குன்னு நினைச்சேன். பிடி சார் டைம் போய் கேட்டேன், சரி இல்லை பாதாம் மரம் விதை இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் நீ வைடா தெரியும்டா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு நானும் வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். பட் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா அது பாதாம் மரம் நான் வைக்கணும். ஏன்னா அந்த மரம் நல்லா ஹைட்டா வளரும், அதுல வந்து நிறைய நிழல் கொடுக்கும், அந்த மரம் நிறைய நிழல் கொடுக்கும், அந்த மரத்தோட இலைலாம் நல்ல பெருசு அழகா இருக்கும். ஸோ எனக்கு பாதாம் மரம் வைக்கணும்னு ஆசை. ஆக்சுவலி இது பாதாம் மரமானு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசுல பாதாம் சொல்லுவாங்க, ஏன்னா அது பாதாம் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் அதை சின்ன வயசுல இருந்தே பாதாம் மரம் சொல்லுவாங்க. ஆனால் என் கையில இருந்த சீட்ஸ்ல எது பாதாம் மரத்தோட சீட்ஸ்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விதையை உள்ள நல்லா மண்ணுக்குள்ள போட்டு மூடி, அப்புறம் டெய்லி அதுக்கு வந்து தண்ணி டெய்லி ஊற்றி நல்லா மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ நாங்கள் தானே NSS பாய்ஸ். ஸோ ஸ்கூல்ல இருக்க எல்லா செடி கொடி மரத்துக்கும் நாங்கள் தான் தண்ணி ஊற்றி நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நான் போட்ட விதையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆஃப்டர் 1
1.5 months கழிச்சு அதில் நான் நினச்ச அந்த பாதாம் மரம் வளரலை. ஏதோ ஒரு செடி கொடி வகையில் ஏதோ ஒன்று வளர்ந்துச்சின்னு சொன்னாங்க. எக்ஸாக்டாக எனக்கு பேர் தெரியல. சரி, அப்போ 2வது விதை வைக்கலான்னு வைக்க போனேன். அவன் பார்த்தா 2வது விதை எப்படி இருந்துச்சுன்னா நான் வச்ச முதல் விதை மாதிரியே இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வச்ச சீடும் 2வது வச்ச சீடும் சேமாக இருந்துச்சு. நான் அப்போ என்ன நினச்சேன், ஓகே 2வது இந்த சீடு வச்சாலும் இதுதான் வளரும் அப்படின்னு ஒரு 3வது இருக்க சீடை பார்த்தேன். 3வது ஒரு சீடு வந்து நல்லா பெருசாக உருண்டையாக இருந்துச்சு. அதை மண்ணுக்குள்ளே போட்டு மூடி நல்லா ஆழமாக தோண்டி மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சிட்டேன். அப்புறம் டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 1.5 months கழிச்சு அந்த செடி வளர்ந்துச்சு. என்ன செடின்னு பார்த்தா நான் நினச்ச பாதாம் மரம் தான். எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸ்கூல் ஃபுல்லாக குதிச்சிட்டேன். நான் நினச்ச பாதாம் மரம் வச்சுட்டேன், நான் நினச்ச பாதாம் மரம் வந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் டெய்லி தான் தண்ணி ஊற்றி நான் நல்லா பார்த்துக்கிட்டு அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆக இப்போ அந்த கதையில் இருந்து கூற வரும் கருத்து என்னவென்றால், ஷார்ட்கட் வே, குறுக்கு வழி, இப்படி போய் நம்ம ஜெயிக்கலாமா, ஷார்ட்கட்டில் இந்த வேலை போய் ஜெயிக்கலாமா, குறுக்கு வழி இந்த வழியை போய் நம்ம ட்ரை பண்ணி நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். இப்போ என்னால் நான் நினச்ச மரத்தை வளர்க்கணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 1.5 months, செகண்ட் 1.5 months, மொத்தமாக 3 months தேவைப்பட்டுச்சு. சேம் லைக் தட். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எதுவும் வேணும்னா, நீங்கள் நினச்சதை எதுவும் பண்ணணும்னா அப்படின்னா கூட அதுக்கான டைம் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கான டைமிங்கை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எதுவுமே நம்ம நினச்ச உடனே நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே நடந்துராது. ஜிவிஎம் படத்தில் வரும்போது ஒரு பொண்ணுக்கு நம்மளை பார்த்தோன்னே பிடிச்சிடும், நமக்கு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிடும். ஆக்சுவலாக அது ரியல் லைஃப்பில் நடக்காது. அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். இது லவ்ல எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் டைம் ஃபார் தட். பட் அதே மாதிரி அந்த ஸ்டோரியில் இன்னொரு நோட் பண்ணீங்களா, ஃபர்ஸ்ட் நான் வச்ச விதை நான் நினைச்ச மரம் வளரலை அப்படின்னு தெரிஞ்சு செகண்ட் நான் வைக்கிற விதையை பார்த்து மாற்றி சேஞ்ச் பண்ணி வேற ஒரு விதை நல்ல பெருசாக ஒரு விதை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஐ மீன் நான் இதில் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் பண்ண தப்பை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம லைஃப் அப்படிங்கிற பெரிய ஜேர்னியில் போகும்போது நிறைய புது விஷயம் பண்ணுவோம், புது விஷயம் பார்ப்போம். நிறைய விஷயம் நல்லதாக இருக்கும், நிறைய விஷயம் தப்பாக இருக்கும். ஒரு விஷயம் தப்பாக முடிஞ்சிருச்சுன்னா ஐயோ தப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்னு இந்த இடத்துல உட்காராம நான் எப்படி செகண்ட் ஒரு விதையை போட்டு அந்த மரத்தை வளர்த்தேன், நீங்களும் அதே மாதிரி தான் புதுசாக இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணணும். அதே இடத்துல உட்காராம அது உங்களுக்கு தப்பாக முடிஞ்சிச்சுன்னா ஓகே தப்பாயிடுச்சு, தென் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் வச்ச விதை தப்பானது, உடனே அடுத்து வைக்கிற விதையை பார்த்து நம்ம முன்ன வச்ச விதையை தான் இப்பவும் வைக்கிறோம், ஸோ வச்சா அதே மரம் தான் வளரும் அப்படின்னு தெரிஞ்சு நான் வேற விதை வச்சேன். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் தப்பு பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அந்த பண்ண தப்பை திரும்ப நம்ம பண்ணக்கூடாது. அதை நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் புதுசாக தப்பு பண்ணலாம், தட்ஸ் நாட் அ இஷ்யூ. பட் டோன்ட் மேக் ரிப்பீட்டட் மிஸ்டேக். அப்புறம் என்ன, பொறுமையாக நிதானமாக இருங்க, எல்லாமே நல்லதாகவே இருக்கும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிப்ளைங்கிற பட்டனை கொடுத்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கீழே அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். இந்த எபிசோட ஃபீட்பேக்கை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து சொல்லலாம். மறக்காமல் அப்படி இந்த இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணிடுங்க, நம்ம கனெக்டிங்கில் இருக்கலாம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்மளோட பாட்காஸ்ட் அமேசான் மியூசிக், கூகுள் பாட்காஸ்ட், Jio 7, ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் வருது. நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி மறக்காமல் நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் சூப்பரான எபிசோட், டூப்பரான எபிசோடில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா, பை, டேக் கேர், வரட்டாமாமே.